ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுக்கிரன் பற்றின விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் நம்ம போன பதிவில் மனைவி அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கெட்டத்தன்மையோட சுக்கிரன் இருந்தால் ஒரு மனைவி எப்படி அமைவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சுக்கிரன் கெட்டத்தன்மையோட ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகர்களுக்கு மனைவிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு முதலே பெண்கள் மேலே, ஏன்னா சுக்கிரன் கிட்டத்தன்மையோடு இருக்கப்போ அந்த ஆண்களுக்கு பெண்கள் மேலே ஒரு மரியாதை எப்போவுமே இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு ஒரு பொண்ணு அப்படிங்கிறது ஒரு போக பொருளாக தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. அதாவது எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்து எவ்வளோ நல்லா அவரை பார்த்துக்கிட்டா கூட அவருக்கு அந்த பொண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் புரிய கூட புரியாது. அவங்களுக்கு நல்ல ஒரு அனுசரணையான மனைவி கிடைப்பாங்க அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இவர் கொஞ்சம் அவங்கள மதிக்காமல் கொஞ்சம் அவங்கள அவாய்ட் பண்ணுறது, இல்லை கொஞ்சம் அவங்கக்கிட்ட தேவையில்லாத மாதிரி நடந்துக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இவர் செஞ்சார் அப்படின்னா அவங்க இன்னும் 10% ஜாஸ்தியாக அந்த மாதிரி செய்வாங்க. நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகலைல்ல, அதே மாதிரி நானும் உங்களை வாங்கன்னு சொல்ல மாட்டேன், நான் எங்கள் வீட்டுக்கு போவேன், நான் ஃபங்க்ஷனுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ஒரு ரூட்டில் போவாங்க. சரி, நீ இப்படி பண்ணிட்டல்ல, அப்போ சரி ஏதோ ஒரு நேரம் ஒரு தசாபுத்திகள் நல்லா இருக்கிற நேரம் இவர் நீ அப்படி பண்ணிதான் பரவாயில்ல, வா இப்போ நம்ம சேர்ந்து போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாருன்னா, அப்போ மட்டும் என்னை சேர்த்திக்க முடியாதுல்ல உங்களால், இப்போ இன்றைக்கி மட்டும் நான் வரணுமா அவங்க கூட அப்படின்னு கேட்பாங்க. அதாவது என்றைக்கோ அந்த பிரச்சனைகள் நடந்திருக்கும், அதெல்லாம் முடிஞ்சு போய் அதெல்லாம் நம்ம விட்டு தொலைச்சிடலாம், சமாதானமாக போகலாம் மனைவி கூட அப்படின்னு நினச்சி அந்த கணவர் இறங்கி வந்தால் கூட இவங்க அப்போ நடந்ததை பேசி அவர் அந்த மூட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த விஷயம் அவங்க பெட்ரூம் வரைக்குமே வருங்க. சரி தொலை, இது எல்லாத்தையும் மறந்துடலாம், நம்ம சேர்ந்து நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு அந்த கணவர் நினச்சா கூட இவங்க நீங்கள் என்ன அந்த மாதிரி நடத்துனீங்கல்ல, என்னை மதிக்கலைல்ல, எனக்கு தேவைன்றது உங்களால் செய்ய முடியலல்ல, அப்போ உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நான் வரணுமா அப்படின்னு அவங்க கூலாக கேட்பாங்க. அதை அவங்க எந்த ஒரு ஆணாலையும் தாங்கிக்க முடியாது இல்லையா? சரி, திரும்பியும் அவங்களுக்குள்ள சரிப்போ அப்படின்னு ஒரு கோவத்தில் அவங்க அப்படி சொல்லிடுவாங்க. திரும்பியும் அந்த விரிசல் தான் வருமோ தவிர அவங்களால நிம்மதியாக சேர்ந்து இருக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் கணவருடைய சொந்தங்களை இவங்க மதிக்கவே மாட்டாங்க. அப்போது அவருக்கு எப்படி இருக்கும், உன்னோட சொந்தமும் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தப்பி தவறி ஒரு குழந்தை ஆயிடுச்சு, அந்த குழந்தையும் பிறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தான் அது பார்த்துக்கணும், நீங்கள் தான் ஃபீஸ் கட்டணும், நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இவங்க நிற்பாங்க. ஏன் உங்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுக்க மாட்டியா, இது போட்டி தான். தான் குழந்தைய அந்த பொண்ணு நல்லா தான் பார்த்துக்கும். ஆனால் இவர் ஒரு வார்த்தை கேட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இந்த டெஸ்ட்டெல்லாம் என்ன இப்படி ஃபெயில் ஆகிருக்கு, கோட்டையில நல்ல மார்க்கே வரலை, நீ என்ன சொல்லி கொடுக்குற அப்படின்னு கேட்டுட்டாருன்னா இனி நான் சொல்லி கொடுக்க மாட்டேன், நீங்கள் டியூஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபுட்டு நீ சரியாக பண்ணலை, என்ன இவ்வளோ உப்பு போட்டு வச்சுட்ட அப்படின்னு கேட்டால் இனிமேல் நான் செய்ய மாட்டேன், நீங்கள் ஆள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயங்கள்லேயும் போட்டி தான் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தன் கணவரை விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க ஈஸியாக செஞ்சுருவாங்க. ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல அவரை பற்றி வேண்டாத சொல்லக்கூடாத விஷயங்களெல்லாம் ஈஸியாக சொல்லிடுவாங்க. அதே போல் தெரிஞ்ச வேறு ஆண்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட பேசுகிறப்பவும் இவரை பற்றி அவரை ஒத்துக்க மாட்டார். அவர் ஐயா எங்கேயும் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டார், நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போனதே இல்லை தெரியுமா அப்படின்னு கேஷுவலாக சொல்லுவாங்க. இதனால் அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. வேறு ஒரு ஆண்கள்கிட்ட அவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் வரும். அது கொஞ்சம் அவங்களையும் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிற பெண்களும் இருக்காங்க. அந்த மாதிரி அதாவது இவர் பொறுத்து போக வேண்டியதாக ஆகிடும். தன் மனைவி இந்த மாதிரி செய்கிற விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது, அவங்களுக்கு நிறைய ஆண் நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத
பேரண்ட்ஸ் கிட்ட கூட அவரால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவருக்கு வந்து பயங்கர டென்ஷனும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதும் பிரச்சனைகளும் அந்த மாதிரி தான் அந்த பெண்கள் கொடுப்பாங்க. அதனால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இருக்காது. எப்படியாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போக பார்த்தா கூட அவங்க டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்பாங்கங்க. எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், என்னால் உங்க கூட வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு கூட ரெடியாக இருப்பாங்க. அதாவது அந்த ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மனைவியால் வரக்கூடாத பல பிரச்சனைகள் வரும். இந்த எல்லாத்தையும் நான் சொன்னேன்னு சொல்லி எல்லா பிரச்சனைகளையும் ஒட்டுக்கா எடுத்துக்காதீங்க. அதாவது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மனைவியோட சலசலப்பு அப்படின்னு சின்ன பிரச்சனைகளும் இருக்குது. என்னப்பா இவன் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அவ்வளவுதான். வெறும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. மற்றபடி வெளியே போய் அந்த கணவரை விட்டு கொடுத்துட்றதோ இல்லை கணவரை விட்டுட்டு போயிடுறதோ இல்லை டைவர்ஸ் கேட்குறதோ குழந்தைய பார்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறதோ அதெல்லாம் கிடையாது. அது வந்து சின்ன அளவில் சுக்கிரன் கெட்டு இருந்தால் சின்ன சலசலப்புகள் மட்டும்தான் இருக்கும். அதுவே கொஞ்சம் திரும்பி ஒரு 50% சுக்கிரன் கெட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மனைவி வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, அவரையே கண்டபடி வார்த்தை விட்டு திட்டி பேசுவாங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே மட்டுமே பிரச்சனைகள் இருக்கும். அதே சுக்கிரன் ஒரு 75% கெட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த மனைவி வந்து வெளியே அவரை விட்டு கொடுத்து பேசுறது அந்த மாதிரி செய்வாங்க. அதே சுக்கிரன் 100% கெட்டிருக்கு அப்படின்னா தான் அவங்க அவரை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவங்க ஒரு சங்கடப்படுத்திட்டு போகிறது, அசிங்கப்படுத்திட்டு போகிறது அதெல்லாம் அதில் வரும். அதே போல் உடல்நலம் இல்லாமல் ஆரோக்கியம் கெட்டு போய் அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணுறது, அதே மாதிரி அவங்கள பார்த்துக்கிறதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். கொஞ்சம் அவங்கள வந்து பெட்லேயே வச்சுட்டு கொஞ்சம் இன்னும் கஷ்டமாக இருக்கும் அவங்கள பார்த்துக்கிறதுங்கிறது, அவருக்கு சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். அடுத்து கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு காரணமாக இறந்து போயிடுறது. அப்போ வந்து ஒரு 2 குழந்தைங்க இருக்கும், அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களையெல்லாம் இவர் அண்டர்டேக் பண்ணணும் இல்லையா, அந்த முழுசாக அவங்கள பார்த்துக்கணும் இல்லையா. அப்போது கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அது எதனால் வந்த கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனால் வந்த கஷ்டம். அந்த மாதிரி நிறைய இதில் பிரித்து பார்க்கணுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு சுக்கிரன் கெட்டிருக்கு அப்படின்னா எல்லா மனைவிகளையும் எல்லா இடத்துலையும் பொருத்திக்கூடாது. அதாவது சுக்கிரன் முழுமையாக கெட்டிருந்தா கூட ஒருத்தருக்கு தான் அசிங்கப்படணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு கஷ்டப்படணும்னு தான் இருக்கும். ஓகேங்களா? அவங்களால எந்த அசிங்கமும் வராது, ஆனால் உடலால் கஷ்டப்படணும், பணம் நிறையா செலவு பண்ணி பணத்துக்கு கஷ்டப்படணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மனைவி நல்லவங்களாக இருப்பாங்க, அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஆனால் அவர் கஷ்டத்தை வந்து அவங்க ஒரு பெட்லேயே இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் மாற்றி விடுறது, அவங்கள தூக்கி பவுடர்லாம் போட்டு உட்கார வைக்கணும், பெட் பேன் வைக்கணும், அப்படி மாதிரி கஷ்டங்கள் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த மருத்துவ செலவுக்காக நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி கஷ்டங்களை தான் மனைவி கொடுப்பாங்க. ஆனால் அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, இவருக்கும் மனைவி மேலே ரொம்ப பிரியம் இருக்கும். ஆனால் கஷ்டம் கொடுக்கும். அந்த கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கெட்டிருக்கனால வர்ற கஷ்டம்தான். இதையும் நீங்கள் வந்து பிரித்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு மனைவி வந்து தன்னை வெளியே 4 பேர்த்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துகிற மனைவி ஒன்று, இல்லை நாளைக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அவங்களோடைய கிளம்பி போகிற ஒரு பொண்ணு மனைவியாக இருந்தால் அந்த ஆண் எவ்வளோ அசிங்கப்பட வேண்டியிருக்கும் இல்லையா இந்த சமுதாயத்தில். அந்த மாதிரி கஷ்டம் கொடுக்கறது ஒரு மனைவி. அது இல்லாமல் சும்மா ஒரு வீட்டுக்குள்ளே 2 பேரும் சத்தம் போட்டு திட்டிக்கிட்டாங்க அப்படின்னா வெளியே 4 பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்டுச்சுன்னா இவருக்கு வெளியே போகிறப்போ ஒரு அவமானமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு அவமானங்கள் கொடுக்குற மனைவி அப்படின்னு வகையான மனைவிகள் இருக்குது. நீங்கள் வந்து சுக்கிரன் கெட்டிருக்குங்க ஜாதகத்தில் அப்படின்னா எல்லாத்தையும் இவங்க செய்வாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இன்னும் நல்ல பொண்ணையே நாளைக்கு அந்த பொண்ணு எங்கேயோ வேறு யாரோ ஃப்ரெண்டு கூட போயிடுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துடலாம் கூடாது, அப்படி கிடையாது. இதாவது சுக்கிரன் கெட்டிருந்தா இப்படியெல்லாம் நடக்கும் அப்படி தான் சொல்கிறேனோ தவிர எல்லாரும் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு இல்லை. உங்களுடைய சுக்கிரன் எந்த அளவுக்கு கெட்டிருக்கோ அந்த அளவுக்கான பிரச்சனைகள் தான் உங்களுக்கு வருங்க.
சாதாரணமாக உங்களுக்கு ஒரு டென்ஷன் கொடுக்குற ஒய்ஃப் கூட சுக்கிரன் கெட்டால் தான் இருக்கும், கெட்டு இருக்கிற சுக்கிரன் தான் டென்ஷன் கொடுக்கும். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் பயந்து போயிடக்கூடாது. அப்படி அதாவது இதெல்லாம் கேட்டு ஐயோ நம்மளுக்கு இப்படி ஆயிருமோ, நம்ம மனைவி நாளைக்கு ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களோ, இல்லை நம்ம மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்க ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதே போல் அந்த பெண்களோட ஜாதகத்துலேயும் அவங்க ஜாதகமும் எப்படி இருக்குது, அவங்க வந்து ஆரோக்கியம் கெட்டு சிரமப்படுற நிலையில் இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாம் நம்ம அந்த ஜாதகங்களை பார்த்து தான் முடிவு பண்ணுமோ தவிர நம்ம சுக்கிரனை பற்றி சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால் யாரும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துருமோ அப்படின்லாம் பயப்பட தேவையே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.